ஒரு நாளில் படிச்சுட்டுலாம் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாதுங்க. நீங்கள் தொல்காப்பியம் என்ற ஒரு 3000 ஆண்டு பழைய இலக்கண நூல் இருக்கு. நாதஸ்வரம் ஊதுற அது வேலை தானே. ஊதிய உயர்வு கேட்டார்கள். இதை சொன்ன உடனே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது பாருங்க. உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு யாருன்னு நினைக்கிறீங்க? உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு லெட்டர் பேட் அதெல்லாம் யாருதுங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்ணகி ஒரு ஆள் தான். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்கும் உரிய பெருமை மிகுந்த ஈரோடை, இந்த ஊருடைய பேர் வந்து 2 ஓடைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால இதுக்கு ஈரோடை தான் என்னுடைய பேர். இந்த பெருமை மிகுந்த நகரம் காலங்காலமாக சான்றோர் பெருமக்களால் பெரும்பேறு பெற்றிருக்கிறது. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் ஒரு முறை ஒரு வார பத்திரிகைக்கு சிறுகதை எழுதுகிறாராம். கேட்டாங்களா அவங்க சிறுகதை எழுதிட்டாங்கன்னு கேட்ட உடனே இவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. கண்டிஷன்னா நிபந்தனை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் எழுதி தருவேன், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது, அப்படின்னா தான் நான் வந்து தருவேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே அவங்க ஆசிரியர் குழுவில் யோசிச்சிருக்காங்க, அப்படிலாம் செய்ய முடியாது, என்ன பண்ணலாம்? இல்லை எடிட் பண்ணால் போட முடியாது, அப்போ நான் எழுதி தர முடியாதுட்டார். அப்புறம் என்ன யோசிச்சாங்களோ தெரில. சரி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அவர் எழுதி கொடுத்தார். அந்த கதை வெளியே வந்துருச்சு. ரொம்ப எல்லாரும் பாராட்டிருக்காங்க. உடனே கமலஹாசன் அவர்கள் ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், எப்படி பார்த்தீங்களா எடிட் பண்ணாமல் போட்டதுனால எப்படி வரவேற்பு அப்படின்னு. அதுக்கு அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, உங்களுக்கு தெரியாது, அதை எடிட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய ஒரிஜினல் வெர்ஷனையும் பாருங்கள், எடிட் பண்ணதையும் பாருங்கன்னு நடுக்கி போயிட்டார் கமலஹாசன். இதே இருக்கியா இப்படி எடிட் பண்ணன்னு பார்த்தா ராகி ரங்கராஜன் என்ற அற்புதமான எழுத்தாளர். இன்றைக்கும் கூட வருஷத்துக்கு ஒருக்க படிக்கிற புத்தகங்கள், வாரத்துக்கு ஒருக்க படிக்கிற புத்தகங்கள் என்று வரிசையாக நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். தமிழ் இந்து பத்திரிகையினுடைய அதனுடைய மகுடம் என்று சொன்னால் என்ன என்றால் வருகின்ற கட்டுரைகள். நான் பெருமைக்காக சொல்லலைங்க, மேடைக்கு போகிறதுக்கு முதல்ல சில விஷயங்களை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் போகிறேன்னு சொன்னால் அது உங்களுடைய பத்திரிகையினுடைய கருத்துக்கள் தான் என்பதை நான் ரொம்ப மகிழ்வோடு சொல்லுவேன். ஏன்னா இது சொல்லணும். இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாரியார் சாமி சொன்ன கதையை கூட தானே மல்லாக்கப்படுத்தி யோசிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அவர் வரமாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில். இந்த சில பேர் எதாக இருந்தாலும் அண்ணா சொன்னார்ன்றாங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த அண்ணான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அது மாதிரி கேட்டால் எங்கள் அண்ணன் சொன்னார்னு போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நல்ல விஷயங்களை தருகின்ற பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் இங்கே இருக்கிறாங்க, அனுபவம் மிகுந்தவர்கள். அதே போல் வருகை இருந்திருக்கிற பெருமக்களை எல்லாம் சொன்னாங்க. அதில் அவர் குறிப்பிட்டார் பாருங்க, பேர் போடுறது இல்லைங்க, பேர் சின்னதாக போட்டாலே சட்டை போட்டுவாங்க. சில பேர் இப்படி வாங்கி பார்ப்பாங்க, வரல இந்த பேர் இருக்கு, பேர் இருக்கு, எங்கே போட்டிருக்க? 17வது இடத்துல போட்டிருக்க. 1 7 கூட்டினா 8, 8ன்னா வரக்கூடாதுன்னு அர்த்தம், வரமாட்டேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் பேர் சின்னதாக இருந்தால் குளவெளியில் போய் முடிஞ்சிடும். நம்ம உடல் உறுப்புகள்லேயே மிகச் சிறப்பு எது தெரியுங்களா? காது. ஏன் தெரியுங்களா? ரொம்ப நேரம் எதையாவது பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்கும், தின்னுக்கிட்டே இருந்தால் எப்படித்தான் தின்னாலும் சில நேரம் வாய் வலிக்கும், ரொம்ப நடந்தால் கால் வலிக்கும், வேலை செய்கிறத பார்த்தாலே சிலர் கை வலிக்கும். எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது. ஞாபகம், காது வலி எதுக்காக வரும்? ஏதாவது கேட்டதுனால வருமா? வராது. ஆனால் இந்த தலைமுறைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து அதை ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு எதையுமே கேட்டக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. லாரி ஹார்ன் அடிக்குது, புன்னகையோடு திரும்பி பார்க்குறாங்க. அது என்னன்னா, ஒருவேளை அவன் நல்ல விஷயத்தை கூட கேட்டு போகலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. கேளுங்கள் தரப்படும் என்ற ஒரு வார்த்தை என்ன? செவி உள்ளவர்கள் கேட்க கடவீர். நான் உள்ளே நுழைஞ்ச போது நான் பேசுகிறத போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பலர் அவசரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானே மிரண்டு போனேன் நான் பேசுகிறத கேட்டு. அது எதுக்கு போட்டாங்கன்னு அங்கே யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் வர்றப்ப நான் பேசுகிறத போட்டாங்களோ என்ன அர்த்தம்? அதை திரும்பி பேசக்கூடாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதில் எல்லாம் ஒரு டெக்னிக் வச்சுருக்காரு அவர். போன வருஷம் பேசுனது திருப்பி அதே பேசக்கூடாது. நான் ஒரு தடவை மதுரையில் பேசிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல சேலத்தில் வந்து பேசுகிறேங்க. முதல் நாள் மதுரையில் பேசுகிறேன்.
மறுநாள் சேலத்தில் வந்து பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு கீழே இருக்கிறேன். ஒருத்தர் வந்து நேற்று இதை தானே மதுரையில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் ஒன்று அவரை கேட்டேன், ஒன்றே யார் இங்கே வர சொன்னேன்? நான் தான் ஊராக போய் பேசுகிறேன். நியாயம்தான். கேட்டதை சில சமயம் திரும்ப கேட்கணும்னு எப்போ தோணும்னு கேட்டால் அதனுடைய சுவை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். அப்படி எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டு எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. ஏன்னா சில நேரங்களில் பக்கத்தாள்கிட்ட சொல்லுவார், சீக்கிரம் முடிச்சு நல்ல மனுஷன், அதெல்லாம் அவருக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. நான் ஒரு கூட்டத்திலே கேட்டேன், அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணும்? அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு கண் கலக்கிட்டாருங்க. என்ன இப்படி கேட்குறீங்க? இது உங்கள் ஊரியா? எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. இதுக்கு மேலே எப்படி பேசுவீங்க? இன்னும் சொல்கிறதா இருந்தால், இப்போ அறிமுகம் பண்ணாரே ஒரு அரை மணி நேரம், என்ன குரல் வளம், என்ன செய்தி. 1885 அவர் அந்த வரலாற்றை சொல்கிற போது யார் காங்கிரஸை ஆரம்பித்தார்கள் ஒத்து கேட்டிங்கன்னா அத்தனை செய்தி வருது. எங்களை அறிமுகம் பண்ணுறப்ப அத்தனை பெருந்தன்மையோடு அறிமுகம் பண்ணுறார். ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருக்கேன். நான் பேச வேண்டிய தலைப்பு விவேகானந்தர், என் பேர் ஞானசம்பந்தன். அறிமுகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அனுப்பிட்டாங்க. அவர் போனவுடனே மைக்கு பிடிச்சி என்னை காமிச்சு சொல்கிறார், இப்போது விவேகானந்தர் அவர்கள் ஞானசம்பந்தரை பற்றி பேசுவார். நான் எந்திரிச்சு பவியமாக நான் தான் ஞானசம்பந்தன், விவேகானந்தரை பற்றி பேசணும்னே. சும்மா பேசுங்க, எவன் கேட்க போகிறாங்க அப்படின்னாரு. இப்படியெல்லாம் உறுதிமொழி கொடுத்தா எங்காவது பேச்சு வருமா? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அத்தனை பேரும் முகமலர்ச்சியோடு மனமலர்ச்சியோடு சொன்னார் பாருங்க. மரம் நடுவதற்கான அந்த படிவம் தருவோம், நீங்கள் வாங்கிட்டு போங்க. எனக்கு என்னமோ அது இந்த படிவத்தை கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணியே கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு கையெழுத்தான் போடுவாங்க. படிக்க சொன்னால் அதை கொண்டு பத்திரமா வச்சுட்டு அடுத்த வருஷம் கொடுத்துருவாங்க. அதுக்காகத்தான் எல்லாம் ஃபில்லப் பண்ணி இதில் கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னா போதும். மரம் நட்டுறது மட்டும் இல்லைங்க. நான் ஒரு தடவை ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். மரம் நட்டுட்டு பேசலாம்னாங்க. அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு. எங்கே நட்டுன்னு கேட்டேன். உடனே அவர் ஒரு இடத்த காமிச்சார். தான் இது ராசியான இடம், இங்கே தான் கலெக்டர் நட்டார், இங்கே தான் மந்திரி நட்டார். புரியுது என்னன்னு? நட பிடிங்கி போட்டு அடுத்தால் நட விட்டுருக்காங்க. இந்த மரம் அசோகர் நட்டது, அந்த மரம் அவர் அப்படி சொல்லுவாங்களா? இந்த ராசியான இடமா? யார் வந்தாலும் அங்கே தான் நட சொல்லணும்னா என்ன அர்த்தம்? மரம் நட வேண்டும் என்பதோடு மட்டும் இல்லைங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ங்கிற ஒரு பழமொழி ஏன் சொன்னாங்க? யாரோ தண்ணி ஊற்றுவான், மரம் வச்சவன் தான் தண்ணி ஊற்றுவான். நீங்கள் தான் வளர்க்கணும். அந்த மரம் வளர்ந்து மலரோடு வாருங்கள், நாங்கள் மனமகிழ்வோம். கனியோடு வாருங்கள், நாங்கள் களிப்படைவோம். அது மரமாக வந்தால் ஈரோடு இன்னும் பெருமை அடையும். அதுதான் பெருமை, பெரிய சிறப்பு. அதனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் புத்தகம் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மரம் வளர்ந்தால் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய சந்தோஷம். ஒரு கவிதையை படிக்கிறப்ப மற்றதை பார்க்குறப்ப நமக்கு ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க. அதுதான் உண்மையும் கூட. அடுத்த தலைமுறைக்கு இப்போ ஆறு பொங்கி வருகிறது அப்படின்னு சொன்னால், இது இந்த தலைமுறைக்கு சொல்லி காட்டுறதுக்கு நமக்கு எங்கெங்கே இருக்குது? கடலில் கலக்காத நதி எதுன்னு கேட்டிங்கன்னா வைகை நதி தான். கடலில் கலக்காது. நான் கேட்டேன் மாணவர்கள்ட்ட, ஏன் கடலில் கலக்காது வைகை நதி? ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னால், தண்ணி இருந்தால் தானே கலக்கும் அப்படின்னா. தண்ணியே இல்லை அப்புறம் எப்படி கலக்கும்? அப்படி இல்லைங்க. தமிழ் புலவை யோசிச்சா எதுக்காக உண்மையை சொல்கிறேனே, வைகை நதி ராமநாதபுரம் கம்மாயோட முடிஞ்சு போகும், அது கடலில் போய் கலக்காது. இது இயல்பாக நடக்கிறது. இது இப்படியே சொல்லிட்டா இதுக்கு பேர் கவிதையா, இதுக்கு பேர் செய்தியா? சொல்கிற போது கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லணும். இப்போ சினிமா பார்த்துட்டு வந்து சில பேர் நம்மகிட்ட கதை சொல்லுவார் தெரியுங்களா? சினிமாவை காட்டிலும் சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கேருந்து போகிறேன், டிக்கெட் கவுண்டரை மூடிட்டாங்க, அஜய்யோ, அப்புறம் திறந்துட்டாங்க, சில்லறை இல்லைன்ட்டாங்க, ஐயோ, அப்புறம் இருக்குன்னா இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளை பிபி ஏற்றி ஏற்றி இறக்கி சில பேர் நடுவில் வெத்தலை வாக்கெல்லாம் போடுவாங்க. அது வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும். அது சின்ன இன்டர்வல் மாதிரி. இந்த பாகுபலி ஏன் கொண்டான்னு ஒரு வருஷம் நம்மளை குழம்பு விட்டாங்க தெரியுமா? கட்டப்பா வந்து பாகுபலியை குத்திட்டார். கட்டப்பா பாகுபலியை குத்தி கொண்டுட்டார். ஏன் கொண்டாரு? ஏன் 2 வருஷம் அலைய விட்டாங்க நம்மளை. அந்த படத்தை பார்க்க வச்சுட்டாங்க. ஏன் கொண்டாருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டுங்க. அந்த நேரம் பார்த்து
அந்த படம் பாகம் முடிஞ்சிருக்கு. கட்டப்பா பாகுபலியை கொண்டுட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிளார்க்கு மேனேஜர்கிட்ட போய் லீவு கேட்டிருக்காரு. ஒரு 3 நாள் லீவு வேணும். லீவு தர்றேன், அந்த மேனேஜருக்கு பாருங்கள், லீவு தர்றேன், ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா, கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்தி கொண்டாருங்கிற காரணத்தை எனக்கு சொல்லிட்டேன்னா உனக்கு லீவு தர்றேன். இது எவன் சொல்லுங்க, அந்த டைரக்டருக்கே தெரியாது. ஆனால் அந்த கிளார்க்கு சொன்னாருங்க, இதே மாதிரி கட்டப்பா லீவு கேட்டிருக்கான், பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். 15 நாள் லீவ் விட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்களா, லீவு போடுறதுக்கு இதெல்லாம் வழி இருக்கு. இங்கே வாங்க, ராமநாதபுரத்தில் கம்மாயோடு நின்று போகுது. இதை அப்படியே சொல்லிட்டோம்னா பூகோளம். ஆனால் இதை ஒரு புலவன் சொன்னான். எப்படி சொன்னான், எதுக்காக படிக்கிற போது அவர் சொன்னார்ல, ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப நம்மளாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி தெரியுங்களா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பொங்கலோ மற்றதோ சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு முந்திரி பருப்பு வந்தால் ஒரு சந்தோஷம் வந்து தெரியுமா, நல்லா இருக்கா உண்மை, ரசிக்கிற மாதிரி பேசுகிறதா, சரி என் கூடவே வந்தால் தான் ரசிக்க முடியும், நல்லா இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நின்றுட்டிங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிடுவீங்க. இப்போ அது மாதிரி அவன் என்ன சொல்கிறான், ஏன் வைகை நதி கிடக்கலைன்னு சொன்னால், திருப்பார்கடலை கிடந்தாங்களாம். திருப்பார்கடல்னு நம்ம அந்த மில்கி வே அப்படி விசாரம் பார்க்கணும், சயின்ஸ் படி. திருப்பார்கடலை கிடந்தாங்களாம். அப்படி கிடையிற போது இப்போ மோர் கிடையிறதுனா நம்ம உடனே அதுக்கு ஒரு கழிவு வந்துருச்சு, மிக்சி மாதிரி இருக்குது, போட்ட உடனே அது பாட்டுக்கு எடுத்து கொடுத்துருது. ஆனால் அதில் வெண்ணெய் நெய்யெல்லாம் கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, மந்தார மலையை மத்தாக வைத்து, மத்து தயிர் மத்துன்னு இந்த கணவன் மனைவி அடிப்பாங்களது, மனைவி கணவன் இப்படி சொல்லுவோம்ல, அந்த மத்து அப்படி ஞாபகம். அப்பப்போ அங்கே அப்படின்னா என்னன்னு யோசிக்கக்கூடாது. அதுக்கு தான் மந்தார மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற ஒரு பாம்பு. இன்றைக்கி நம்ம இந்த பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்கிறோம், கேள்வி பண்ணுறோம், இப்படிலாம் உலகத்தில் பாம்பு இருக்குமான்னு. ஆனால் அதவே அனகோண்டான்னு இங்கிலீஷ் படத்தில் காமிச்சா ஒத்துக்கிறோம். அந்த இடத்துல டிஸ்கவரி சேனலில் காமிச்சாங்க, அது ஏறத்தால 1.5 கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படிங்கிறோம். அந்த வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து ஒரு புறம் தேவர்களும் அசுரர்களும் கடந்த போது கீழே விஷ்ணு என்ன பண்ணாரு, நகலாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்பாத்திரத்துக்கு அடியிலையோ மோர் சட்டிக்கு அடியிலையோ பிரிமனை எப்படிம்பாங்க எங்கள் ஊர் பக்கம், இந்த ஊர் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அது இதில் தேங்காய் நாரில் செஞ்சுருக்கோம் அல்லது பித்தளையில் செஞ்ச ஒன்று இருக்கும், அதாவது நகலாமல் இருக்கிறதுக்காக அண்டை கொடுக்கறது அப்படின்னு பேர். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வர வேண்டியிருக்கு. இப்படி வச்சுட்டு அது மேலே அப்படி வச்சு இழுத்தப்ப உள்ளேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால், திருமால் அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ஆமை அவதாரம் எடுத்து அதை அப்படி தாங்குறாரு. 2வது அவதாரம் அதுதான். எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வரணும், நடுவில் கேள்வி கேட்டாலும் கேட்பேன் நான். 2வது அவதாரம் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அது எங்கள் வீட்டு அவதாரம் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, கரெக்டாக வரணும். இப்போ இருக்கிறாங்களா, உள்ளேருந்து என்ன வரும்னு கிடஞ்சாங்க, அமிர்த வரும்னு கிடஞ்சாங்க. அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு தெரியுங்களா, உள்ளேருந்து விஷம் வந்துச்சு. போப்பால் விஷவாயு சொல்கிறோம்ல, அது மாதிரி உள்ளேருந்து வந்தது. அது வந்தோடனே அத்தனை பேர் ஓடிட்டாங்க, அத்தனை பேர் ஓடுறான். அதில் பிரம்மா போடுற தேவர்களும் ஓடுறாங்க, ஓடாதே ஓடாதேன்னு கத்திட்டு ஓடுறாங்க சில பேர். அந்த அப்போ உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சோடனே அதை அப்படி எடுத்து தன்னுடைய அப்படி வாயில் போட்டுக்கிட்டாரான் சிவபெருமான். அது உள்ளே போனால் உலகம் அழிஞ்சு போகுங்கிறதுக்காக. ஏன்னா உயிர்களுக்கெல்லாம் முதன்மை இறைவன், எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை அகரம், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற மாதிரி இங்கே இந்த உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகும்னு அந்த அம்மா என்ன பண்ணாலாம், பக்கத்தில் இருந்த உமாதேவி அப்படி தொண்டையில் கை வச்சாலாம். அந்த விஷம் என்னாச்சான், அமிர்தமாக மாறிச்சான். அமிர்த கடேஸ்வரர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தொட்ட உடனே அந்த கைக்குரிய அடையாளத்தை பாருங்கள். காலுக்குரிய பெருமைன்னொன்னே ராமனுடைய பாத தோழிகை எப்படிமா பட்ட உடனே அந்த அந்த கல் பெண்ணாக மாறிச்சு. இங்கே விஷம் என்னாச்சு, அமிர்தமாக மாறிச்சு. இப்படி தொட்ட உடனே ஒரு நிமிஷம் உலகம் திரும்ப சரியாயிடுச்சு. இப்போ இந்த புலவன் யோசிக்கிறான், இப்படிப்பட்ட கடலுக்கு, இந்த கடல் தான் எங்கள் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது. இந்த சிவபெருமான் தான் வைகை நதியை உண்டாக்குனார். அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைவை அப்படின்னாரான் குண்டோதரனை, கைவை வைகை மாறிச்சு. சரி, இப்படி கூட வச்சுக்கலாம். கைனா கைலாசம், வைனா வைகுண்டம், அப்படி கூட வச்சுக்கலாம். அது இப்படி வைகை வச்சுக்கலாம். இங்கே அது போய் என்ன செஞ்சிச்சா, அந்த ஏன் கலக்க மாட்டேங்குதுன்னா, சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது கடல் தானே, அதனால நாங்கள் போய் அதில் கலக்க மாட்டோம் அப்படின்னு வைகை நதி சொல்லுதான். நாரியிட பாகலுக்கு நஞ்சளித்த பாவி என்று
வாரி இடை புகுதாயே வையையே. நாரி இடப்பாகனா இன்னைக்கு பெண்களுக்கு 33%, 50% இல்லையா, அது அந்த காலத்திலே கொடுத்த ஒரு பெருமை சிவபெருமானுக்கு தாங்க உண்டு. 50% தன்னுடைய உடம்பில் பாரியை பெண்ணுக்கு கொடுத்தார் என்றால் நாரி இடப்பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையையேன்னா. வையை நதி கடல்ல போய் கிடக்காதது பூகோள ரீதியான வார்த்தை என்றால் அதை கவிதையாக ஒரு புராணத்தோடு செய்தியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல அறிவும் சிந்தனையும் வேணும். ஒரு விஷயத்தை படிக்கிறப்பயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். எனக்கு எப்போ கோபம் வரும் தெரியுங்களா, நான் படிச்சுட்டு இருக்க புத்தகத்தையோ பேப்பரையோ யாராவது படக்குன்னு பிடிக்கிட்டாலோ அல்லது அந்நேரம் யாராவது பார்க்க வந்தாலோ பயங்கரமான கோபம் வரும். எதுக்காகனா அந்த விஷயம் கெட்டு போகுதுன்னு எனக்கு ஒரு இதுதான். சரி, ஏன் அப்புறம் படிக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் படிக்க முடியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நியூஸ் பேப்பரை யாராவது நைட் 12 மணிக்கு படிப்பானா? படிக்க முடியாது. சில பேர் என் கூட ஒரு வாத்தியார் வேலை வந்தார். அவர் தினம் நேற்று பேப்பரை படிப்பார். எப்படியான்னு பாருங்க. ஏன்னா யாரும் அதை போட்டி எடுக்க மாட்டாங்களா. நேற்று பேப்பர் எதுக்காக படிப்பானே யோசிச்சு பாருங்க. சிக்கனமாக இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படியா சிக்கனமாக இருப்பாங்க? இங்கே அப்போ அதை படிச்சுக்கிட்டு இருக்க போது ஏற்படுற சந்தோஷம் இருக்குல்ல, என்ன மகிழ்ச்சி. இன்னைக்கு ஊடகம் வந்ததால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ஊடகத்திலையும் புத்தகத்தை சொல்லலாங்க, அதுதான் உண்மை. அது இப்போ பெரிய ஆச்சரியம். இப்போ நீங்கள் சில சமயத்தில் வலியுறுத்த சொல்லுவோம் தெரியுங்களா. தென்னாலிராமன் மகனை கூப்பிட்டான், கதைகள் கேட்டிருப்பீங்க. மகனை கூப்பிட்டான், மண்பானை கையில் கொடுத்தான், போய் தண்ணி கொண்டு வரணும். சரிப்பா போகிறேன். அந்த பையனுக்கு 6 வயசு. போகிறேன். திரும்பி கூப்பிட்டான், மண்டையில் ஒரு கொட்டு, கீழே போட்டு உடச்சிடக்கூடாது, உடைக்க மாட்டேன். போனேன். திரும்ப கூப்பிட்டான், காதை பிடிச்சிருக்கினா உடச்சேன்னா கொண்டுருவேன். இவனுக்கு அழுகு வருது. சரி போகிறேன். திரும்பி கூப்பிட்டா, ஒரு அறை விட்டான், உடச்சேன செத்த. அந்த பையன் கேட்டான், நான் தான் உடைக்கவே இல்லை, எதுக்கு நீ போட்டு இந்த அடி அடிக்கிற? அதுக்கு தென்னாலிராமன் சொன்னால், நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, உடைக்காதப்பே இந்த அடி அடிக்கிறான்ல, உடைச்சா எப்படி அடிப்பார் நீ யோசிச்சு பார்த்தேன்னா நீ கீழே போட மாட்டேன். நமக்கு ஒரு விஷயத்தை அறிவுறுத்தணும், செடிவுறுத்தணும், திரும்ப 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 சொல்லணும். அதுக்கு தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். 5 முறை சொல்லுவாருங்க ஒரு 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 திருக்குறளில் ஒரு சொல்ல. செல்வத்துள் செல்வம், தமிழ் தானே சொன்னேன், இங்கே யார் பேசக்கூடாது ஓகேங்களா. செல்வத்துள் செல்வம், சும்மா கூட ஒத்துழைங்க. 5 தடவை வருது, 6 தடவை வருது, 3 தடவை சொல்வார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செயல்பட்டார் சால்வின் வயது. உதவி 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 3 தடவை சொல்வார். நீ உதவி செஞ்சுட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிறாத, யாருக்கு செஞ்சேங்கிறத பாரு. ஒரு நாளில் படிச்சுட்டுலாம் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாதுங்க. நீங்கள் தொல்காப்பியம் என்ற ஒரு 3000 ஆண்டு பழைய இலக்கண நூல் இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது அவ்வளோ பழசா அப்படின்னு உங்களுக்கு தோணும், ஆனால் ஈஸியாக புரியும். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலநெறி வழக்கம். சரி, கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார் கருவுரி சென்ற பயணத்தில் சொன்ன பக்கமும். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி. கூத்தர் தெரியும்ல, தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே, கூத்தாடுறவன். கூத்தருங்கிறது ஒரு வகையான நாடகத்துக்கு முந்திய வடிவம். பாணர் பாட்டு பாடுவர், பொருணர் அதே போல செய்பவன். பொருணர் யார் தெரியுங்களா, இன்னைக்கு சொல்கிறோம்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி போல செய்பவன். வீரப்பனுடைய வரலாற்றை புத்தகமாக ஒரு தடவை பார்த்தேன், நான் படித்து பார்த்தேன். நான் எல்லாம் படிப்பேன், ஒன்று விடாமல் படிச்சிருவேன். ஹிட்லருடைய எனது போராட்டங்கள் படிப்பேன், மெயின் கேம்ப் படிப்பேன். அதில் அந்த கூட இருக்கவர் கேட்டாராம், இங்கே கருமந்திங்கிற குரங்குகள் உண்டான்னு கேட்டாராம். அப்போ உடனே வீரப்பன் சொன்னாப்பெல்லாம், காட்டில் இருந்த வீரப்பன் சொன்னாராம், கருமந்திகள் இந்த காட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் வர வைக்கிறேன் அப்படின்னாராம். அது எப்படிங்க வர வைப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நிமிஷம் என்ன பண்ணாராம், தன்னுடைய குரலை பெண் மந்தி, அதாவது மந்தினாலே பெண் குரங்கு தான், அந்த பெண் குரங்கு மாதிரி குரலை மாற்றிட்டு அடித்தாராங்க. அடித்த உடனே என்னாச்சுன்னா ஒரு 100கணக்கான ஆண் குரங்குகள் வந்து செஞ்சாங்களே, கருங்குரங்கு அப்படியே வந்து நிற்குதான். அப்போ அப்படி வந்து நிற்குதுன்னு சொன்ன உடனே அதை பார்த்து மிரண்டு போனாங்களாம். அவருக்கு சொல்கிறாரு, நான் அவரை போல் அண்ணாவை போல் பேசுவேன், கலைஞரை போய் பேசுவேன், எம்ஜிஆரை போல் பேசுவேன்னு சொல்கிறாங்கல்ல. இவருக்கு ஒரு 50 மிருகங்களுடைய வாய்ஸ் இது பண்ண தெரியுமாங்க.
கொண்டு வந்து காட்ட முடியுமா? அது பொருணன். கூத்தர், பாணர், பொருணர். விரலி என்பவள், அதுபோல் யாழ் வாசிப்பவள். சிறுபானாற்றுப்படைன்னு ஒரு நூல் இருக்குது. இப்போ நான் பேசிட்டு வர்றப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, என்னென்ன நூல் சொல்கிறனோ அதெல்லாம் செஞ்சு இப்போ எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா போகிற போக்கில் அப்படி பார்த்துட்டு போயிடலாம். அந்த சிறுபானாற்றுப்படையில் அந்த விரலி என்பவளை பற்றி வர்ணிப்பான். என்ன வர்ணனை தெரியுங்களா? இப்போ இந்த அழகான பெண்களை சினிமாவில் காட்டுறா இருந்தால் அப்படி வரிசை அப்படி காலில் இருந்து அப்படி கேமரா மேலே போகும்ல, அது மாதிரி அந்த பெண்ணை வர்ணிச்சுட்டே வந்து அவள் எவ்வளோ மென்மையானவங்கிறத எப்படி சொல்லுவா தெரியுங்களா? அவருடைய உள்ளங்கால் எப்படிப்பட்டதுன்னா, மற்ற அங்கங்களெல்லாம் விட்டுருக்க நேரம் இல்லை, உள்ளங்கால் எப்படிப்பட்டது அப்படின்னா ஓடி இழைத்த நாயின் உள்நாக்கு போன்றதான். நாய் அது ஓடி இழைக்கணும், அந்த நாக்கு நீர் பொருந்தியதாக மென்மையாக இருக்கும். அதனுடைய உள்நாக்கு எப்படி இருக்கோ அதுபோல் அவருடைய கால் இருந்ததான். யோசிச்சு பாருங்க, உன்னை படிக்கிற போது நம்மளை எவ்வளோ கற்பனை பண்ண விடுறா அப்படின்னு சொல்லி. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உருள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிகுறி. வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டு, அதுக்கு உங்களுக்கு பொருள் சொல்லிடுறேன். ஒரு புலவன் பசியோடு உட்கார்ந்துருக்கான் கூட்டத்தோட, மனைவி மக்களோட. எதிர்த்தாப்புல ஒரு யானை குதிரை படையோடு வர்றாங்க. யாரோ ஒரு அரசன் போட்டுக்கு நினச்ச உடனே அவனும் ஒரு புலவன் கடையில் வள்ளல்கள்கிட்ட ஒரு மன்னன்ட்ட பரிசு வாங்கிட்டு வர்றான். அவன் உட்கார்ந்து இந்த புலவனை பார்த்து, கவலைப்படாத, நீ இங்கே இந்த வழியாக போனேன்னா ஒரு ஆறு வரும், அதை தாண்டினா ஒரு மலை வரும், அதை தாண்டினா ஒரு ஊர் வரும், அந்த ஊருக்கு நடுவில் ஒரு அரண்மனை இருக்கும், அந்த அரண்மனையில் இருக்கான், அவனை போய் பார்த்தேன்னா என்னை மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான்ல. இதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துதல். ஆறுன்னா வழின்னு அர்த்தங்க. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. ஆறு வரும் வழி குறைவானதாக இருந்தாலும் செலவழிக்கின்ற போகும் வழி பெரிதாக இருக்க வேண்டாம். அப்போ தொல்காப்பி எப்படி சொல்லுது பாருங்க. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி வழியில் உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் தாங்கள் பெற்றதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் உயர்த்துகின்ற குணம் தமிழனுக்கு உண்டு என்பதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஆமாம் அப்படி நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்து சொல்லுவேன் நான். ஆமாம் எப்படின்னா, நம்ம நல்ல விஷயம் ஒன்று பார்த்தாலோ கேட்டாலோ படித்தாலோ பேசினாலோ ஏன் சாப்பிட்டாலோ அடுத்த ஆளுக்கு உடனே சொல்லுவோம் தெரியுமா? இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மெசேஜ் என்ன போடுறோம், எதுனாலும் சரி உடனே அடுத்த ஆளுக்கு போடுறோம். அதில் சில பேர் இதை ஒரு கண்டுபிடிச்சிருக்கான். நீ தமிழனாக இருந்தால் 7 பேருக்கு போடு, இந்தியனாக இருந்தால் 70 பேருக்கு போடு. இதெல்லாம் யார் தெரியுங்களா? இந்த ஏற்கனவே வெங்கடாஜலில் போய் கடிதம் எழுதிக்கிட்டு நாளுங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு கடிதம் வரும் நம்ம வீட்டுக்கு. இங்கே இருக்க ஒரு 40 வயசுக்காரர்களுக்கு அதனால அவங்களுக்கு தான் தெரியும். இந்த கடிதத்தை நீ ஒரு 14 பேருக்கு போடலன்னா உங்கள் வீட்டில் பாம்பு வரும். 14 பேருக்கு போட்டிருக்கோம் பயத்தில். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ். அது என்ன? நாம் பார்த்த கேட்ட விஷயத்தை அடுத்த ஆளுக்கு போகிறது. இது தமிழருடைய குணங்க. நல்ல சாப்பாடா அங்கே போங்க, அருமையாக இருக்கும், கிடைக்கும். 3000 ஆண்டுக்கு முன்னாடியான பண்பு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் சரி குறுஞ்செய்தியிலே வச்சுருக்கோம். சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய பாட்டு 10 பாட்டுமே 8 தொகையும் 11 கீழ்கணக்கு முன்னே பயந்து போயிடாதீங்க. மொத்தமே 36 தான். 10 பாட்டு ஒரு 10, 8 தொகை ஒரு 8, 2, இது ரெண்டும் சேர்ந்து 18. அதே போல் நீதி இலக்கியங்கள் ஒரு 18 கீழ்கணக்கு, மொத்தம் 36 இலக்கியம் தான். ரொம்ப கவலைப்பட வேண்டாம், சிலபஸ் ஓவராக இருக்கு போட்டிருக்குன்னு சொல்லி. முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை பெருகு மணவதிரை காஞ்சி மறுபடிய கோல நடுநல்வாழை கோள் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10 பாட்டையும் ஒரு பாட்டில் பாடி வச்சுட்டாங்க. இந்த ஒரு பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா முருகு திருமுருகாற்றுப்படை, பொருநாறு பொருணராற்றுப்படை, பாணிரெண்டு சிறுபானாற்றுப்படை, பெருமான இவ்வளோதாங்க. அதே மாதிரி நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்தபதித்து பிரித்து ஓங்கு பரிபாடல் 8 தொகை நூல்களை ஒரே இதில் கொடுத்தான். இப்போ நான் வெறும் பட்டியல் தானே சொன்னேன். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு செய்தி இருக்குங்க. ஒரு மன்னன்ட்ட போய் ஒரு புலவன் சொல்கிறான், அதே மாதிரி நீ உடம்புக்கு சாப்பாடு போடுறையே, உன் உயிருக்கு என்ன சாப்பாடு போடுறேன்னு கேட்டார் திருவள்ளுவர். உடம்புக்கு சாப்பாடு போடுறோம், என்னென்ன உலகத்தில் உண்டோ பள்ளிப்பாளையம் சிக்கன் உள்பட எல்லாத்தையும் சாப்பிட்றோம், இல்லைன்னு இல்லை. உயிருக்கு என்ன கொடுக்குற? உடனே நம்ம வாட்டுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறேன்னு சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், அப்படி இல்லை, அது கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னா, உயிருக்கு நீ என்ன ஊதியம் கொடுக்குன்னு தெரியுமா?
நீ இந்த உடம்புக்குள்ள வந்த உயிருக்கு புகழ் என்கின்ற ஒரு சம்பளத்தை கொடு. இந்த உயிருக்கு நீ கொடுக்கக்கூடியது புகழ். அந்த புகழ் எப்படி கிடைக்கும்? கொடையின் மூலமாக, வீரத்தின் மூலமாக, நற்செயல் மூலமாக கொடுத்தால் அது சிறப்பு. அப்ப ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. என்ன அழகான சொல்லு பாருங்க. ஊதியம்ங்கிற சொல்ல 2000 ஆண்டுக்கு முதல்ல திருவிட்டே உன் உடம்புக்கு நீ கொடுத்துட்ட, உயிருக்கு என்ன கொடுத்த? உயிர் மகிழ வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய? ஏதாவது புகழ்பட செய். தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி நீ சாதாரணமாக போய் செத்து போறியா? இல்லை. நரை கூடி கிளப்புறவு மெய்தி கூற்றுக்கிறேன் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயான்னு கேட்டால் அந்த இடத்துல எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. இந்த சொற்களை கையாள தெரியணுங்க. சொல்லு எப்படிப்பட்டதுங்கிறீங்க, எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை கேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த சொல்லை பயன்படுத்த தெரியணுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. தமிழக முதல்வராக டாக்டர் கலைஞர் இருந்தார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த சம்பள உயர்வெல்லாம் கேட்போம். அப்படி சம்பள உயர்வு கேட்ட உடனே அது பரிசீலனை பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் கோயில் பணியாளர்கள்லாம் சேர்ந்து, அதில் மணி அடிக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா சம்பள உயர்வு கேட்டு அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அவர் உடனே வாங்கி பார்த்துட்டு ஹெச்ஆர்என்சி போர்டு, அவங்க தமிழ் பண்பாட்டு வளர்ச்சித்துறை அமைச்சரை கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கூட போடுங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாராம். போட்டுட்டு மேடையில் பேசுகிறப்ப சொல்கிறாருங்க, எல்லாரும் சம்பளத்தை எனக்கு கூட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து அந்த நாசரக்காரங்களை காமிச்சு இவர்கள் மட்டுமே ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படின்னாராம். ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஊதிய உயர்வுனா தெரியுதா? நாதஸ்வரம் ஊதுற அது வேலை தானே. ஊதிய உயர்வு கேட்டார்கள். இதை சொன்ன உடனே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுத்து பாருங்க. அதாவதுங்க, எதுக்கு படிக்கணும்னு தெரிஞ்சால் சும்மா உட்காந்துட்டு கள்ளப்பருப்பு தின்னு படிக்கிறது இல்லைங்க. கள்ளப்பருப்பு தின்னு முடிச்ச பிறகு அதுக்கு அடியில் ஒரு கவிதை இருக்குல்ல, அதை படிக்கிறதுக்காக நம்ம உட்காந்துருக்கோம். அதுதான் முக்கியம். அப்படி பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரணும். ஒரு சின்ன ஸ்லேடை. அப்போ ஒரு சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பாட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒரு திருக்குறள் நீதி இலக்கியத்தில் வரக்கூடிய பாட்டு கொடுக்குது. நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். என்னுடைய தந்தையார் அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, 400 வாட்டி மனப்பாடம் பண்ணுறா, தினம் உனக்கு ஒரு 10 ரூபா தரேன் அப்படிம்பார். மனப்பாடம் பண்ணலை, ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோ நல்லா இருக்கும். கல்விங்கிற அதிகாரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்களை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. திருவள்ளுவரே கல்விக்கு அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். இப்போ நான் சொன்னேன்ல, கற்றதை சொல்லவானா என்ன அர்த்தம்? கற்றல் வேறு, படித்தல் வேறு. நாம் சிலவற்றை படிப்போம், சிலவற்றை கற்றுக்கொள்வோம். அதுதான் வித்தியாசம். திருக்குறள் கற்றான் அப்படி தான் சொல்லுவோம். சாதாரண விஷயங்களை படித்தான், அவ்வளோதான். அப்போ படித்தலும் கற்றலும் வேறுபடுது அப்படின்னு சொன்னால் அந்த கற்கும் போது இருக்கின்ற பெருமை. ஏன் நீதி இலக்கியத்தை சொன்னோம், சங்க இலக்கியத்தை சொன்னோம், அதே மாதிரி இலக்கணத்தை பேர்த்து பேசினோம். இன்னும் கூட புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க. நல்ல அழகாக விஷயங்கள் எழுதியிருக்காங்க. சங்க சித்திரங்கள்னு ஜெயமோகன் எழுதியிருக்க ஒரு இது ஆனந்தோடலாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஐயா இருந்த காலத்தில். அந்த சங்க சித்திரங்களை பிரட்டி பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. அதாவது காதல் உணர்வை சொல்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பாடுபடுறாங்கிறீங்க. காதல் உணர்வை எப்படி சொல்கிறது? இப்போ இருந்தால் ஈஸியாக வாட்ஸ்அப் இருக்குது. காதலிக்கிறியா? இல்லை, ஏற்கனவே 3 பேரை காதலிக்கிறேன் அந்த பிள்ளை சொல்லுது. சரி பரவாயில்ல, நான் 4 பேரை காதலிக்கிறேன், முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். இது இல்லை காதல். சொல்ல முடியாமல் தவிக்கணும். அது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஒரு காடு, நடுவில் ஒரு பாறை, சூடு இருக்கக்கூடிய பாறை, அந்த பாறை நிறைய வெண்ணெயை வச்சுருக்கிறாங்க. அந்த வெண்ணெய் இருக்குது. இப்போ சூரிய வெளிச்சத்தில் அந்த வெண்ணெய் உருகி நெய்யாக போகுது. அதை போய் எடுக்கலாம்னு நினச்சா அவனுக்கு கையில். சரி, யாரையாவது கூப்பிட்டு அந்த வெண்ணெயை எடுக்க சொல்லலான்னு பார்த்தா அவனால் பேச முடியாது. அப்போ அவனால் பேசவும் முடியலை, அவனால் கையை நீட்டி எடுக்கவும் முடியல. கண்ணுக்கு எதிராக உருகி ஓடக்கூடிய வெண்ணெயை பார்த்து கொண்டிருப்போன் போல என் மனது காதலால் உருகி ஓடுகின்றது என்பதை கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கு போல அப்படிங்கிறார். கையில் ஊமன், கையில்லாதவன், ஊமன் பேச முடியாதவன், கண்ணில் காக்கும், கண்ணில் பத்திரம் பார்க்குறான். காதல் எப்படிப்பட்டது? ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, இந்த ஊரில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, அத்தனை பேரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தூங்கலை. ஊர்கோடியில் ஓர் ஆட்டுக்கிடை இருக்கிறது. அந்த ஆட்டுக்கிடையிலே ஒரு குட்டியை ஈன்ற ஆடும்
அந்த குட்டியும் அதனை கையிலே சுமந்த அந்த ஆட்டு இடையனும் நாளிகை தோறும் எழுப்புகிற ஓசை கேட்கிறது. ஏனென்றால் ஓனாய் வந்து விடாமல் இருப்பதற்காக. அவன் தூங்காமல் இருக்கிறான், அந்த குட்டி தூங்காமல் இருக்கிறது, அந்த ஆடு தூங்காமல் இருக்கிறது, நான் தூங்காமல் இருக்கிறேன், என் காதலன் எங்கே இருக்கிறானோ என்று ஒரு பெண் சொல்கிறான்னா எப்படி இருக்கும் பாருங்க. பின்னாடி அதைத்தான் கண்ணாசன் எழுதினார். பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லை, கான் உறங்குது, காற்றும் உறங்குது. காற்று உறங்குமா? சில நேரங்களில் காற்று கூட உறங்குமா? ஒரு பாட்டை படிக்கிறப்ப நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சி வந்து அப்படியே மோதிட்டு போகணுங்க. நீதி சொல்கிற போதும் மோதணும், காதல் சொல்கிற போதும் அப்படி யோசிச்சு பார்க்கணும். நீதிமன்றம் மாதிரி அந்த கால ராஜாட்ட தான் நேராக போய் சொல்ல போவாங்க. 2 பெரியவங்க போனாங்களாம். அங்கே அந்த மன்னன் உட்காந்துருக்கிறான், அவனுக்கு வயசு சின்ன வயசு. அந்த 2 பேரும் அப்படியே திரும்பி போயிட்டாங்களாம். உடனே இந்த மன்னன் மந்திரியை கூப்பிட்டு, என்ன வந்தவங்க திரும்பி போகிறாங்க? இல்லை, அவங்க ஒரு வழக்கு விஷயமாக வந்தாங்க, ஆனால் உங்களை பார்த்தோன்னே திரும்பி போயிட்டாங்க. ஏன், நான் என்ன செஞ்சேன்? இல்லை, உங்களுக்கு வயசு பத்தாதான். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, எதாக இருந்தாலும் கொஞ்சம் வயசானவனை பார்த்து கேளுங்கயா, சீனியாரிட்டி அனுபவம் மிக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படியா, சரியா, அந்த அவங்க இருக்க சொல்லுங்கள், நான் போய் ஒரு வயசானவரை சொல்கிறேன். அதே மாதிரி உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரியவர் வந்து அதில் உட்கார்ந்தார். 2 பேரும் வழக்க சொன்னாங்களாம். இந்த வழக்கு சொன்னோன்னு இப்போ தான் நல்லா கவனிக்கணும். வழக்கமாக வழக்கு சொன்னால் ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார்ல. ஆனால் 2 பேரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு தீர்ப்பாக அந்த வயதானவர் சொன்னாராம். 2 பேரும் மகிழ்ந்து போனாங்களாம். மகிழ்ந்து போய் நீங்கள் யார் பெரியவரேன்னு கேட்ட உடனே, இந்த படங்களில் எம்ஜிஆர் அப்படி மச்சத்தை எடுத்தோடனே எம்ஜிஆர் உட்காந்துருப்பார்ல, ஒரு மறு எடுத்த உடனே அது மாதிரி அப்படி எடுத்த உடனே கரிகால் பெருவளத்தான் உட்கார்ந்துருக்கான். உரை முடிவு காணான் இளமையோன் என்னும் நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும். குலவிச்சை கல், இதை ஒரு புலவம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கரிகால் பெருவளத்தான் முதிய வேடம் கொண்டு வந்து 2 மணமகளுமாறு சொன்னார்கள் என்று சொன்னான். அந்த காட்சி காரணம் என்ன? அவன் பாரம்பரியம் அப்படிப்பட்ட பாரம்பரியம். இன்னார் மகன் இன்னான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நாம் பெருமையோடு இருந்தால் நம் பரம்பரை போற்றப்படும், நாம் இழிவானவனாக இருந்தால் நம் பரம்பரை தூற்றப்படும். எப்படி தெரியுமா? கிராமத்தில் ஒரு கேள்வி கேட்பான், யார் மாண்டாவன், யார் மகன், அவன் அப்படி தாண்டா இருப்பாங்க. அப்படிப்பான் எடுத்த உடனே. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லார், நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். ஹெரிடிட்ரிவே சந்தேகப்படுவானா? நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். என்ன அற்புதமான விஷயங்க. பழமொழி 400. இப்போ நான் சொன்ன பாட்டு உரை முடிவு காணான், இனிமேல் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது. உரை முடிவு காணான் இளமையோன், இவன் சின்ன பையன், இளமையோன் என்னும் நரை முது மக்கள் ஓப்ப. எந்த சொல்லு புரியலைங்கிறீங்க? நரை முது மக்கள் ஓப்ப சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும். இது உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடமாக இருந்தது, சத்தியமாக இருந்தது. சாயிஸில் விட்டுட்டு உட்காந்துருக்கோம், அந்த பக்கமே போகிறதில்லை. சொல்லிக் கொடுத்த வாத்தியார் மேலே கோபமாக வருது. இப்போல்லாம் எப்படி பயமாக தான் இருக்குது. முந்தையெல்லாம் வாத்தியார் கையில் கம்பு வச்சுருப்பார், அடிப்பார். இப்போ கம்பெல்லாம் வேணாம், அடிக்கக்கூட வேணாம், லேசாக உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படிங்கிறா உடனே வந்துடுது ஜீப்பு. நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறக்குறேங்க, எல்லாரும் கையெழுத்து வாங்க வர்றாங்க, ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாங்க. அதில் கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு பெரியவர் வர்றாருங்க, 85 வயசு. அவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். முந்தையெல்லாம் எழுதுகிறப்ப சரியாக எழுதலைன்னா இங்கே அடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல அடிப்பாங்க, இந்த இப்படி ஸ்கேலை திருப்பி வச்சு அடிப்பாங்க, அப்போ தான் சரியாக அழிவிடும்னு. அதில் ஒரு வாத்தியாரெலாம் நம்ம விலகினோம்னா நின்று வாங்கடா அப்படின்னு வைவார். என்ன திருப்பதி லெட்டா கொடுக்குறாரு நின்று வாங்குறதுக்கு? அப்படி நான்லாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த கூட்டத்தை விலகிட்டு வந்தவர் யார் தெரியுங்களா? அவர் தாங்க. யார்? அந்த 85 வயசு வாத்தியார் என்னை கையில் அடித்தார்ல, அவர் வராருங்க. ஹெல்த் போடுறா அப்படின்னாரு. நான் உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். இன்னும் அந்த வழக்கம் உண்டு, வாத்தியார்களை பார்த்தா அந்த மரியாதை உண்டு. இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ முடியுமான்னு சொல்ல முடியல. ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார். அவரை பார்த்த உடனே ஒரு பையன் படார்னு எந்திரிச்சான், தோலை பிடிச்சி அமுக்குனார். பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கோ மரியாதைலாம். பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போச்சு, திரும்ப எந்திரிச்சான், திரும்ப அமுக்குனார். 3வது தடவை அமுக்கவும் அவன் அழுதுட்டான். நான் குமாரபாளத்துலேயே இறங்க வேண்டிய வழியா அமுக்கி ஈரோடு வரைக்கும் கொண்டு வந்துட்டார். நான் அவர் காலை தொட்டு கும்பிட்டு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க?
சொல்லிவிட்டா நான் வந்து 40 பக்கம் நோட்டில் கையில் போட்டு கொடுத்துக்க மாட்டேன். அவர் சொன்னார், அது கையிலடா என் பேரனுக்காகடா போடுறா, கையில் போட்டு கொடுத்தங்க. வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடா அப்படின்னாரு. எனக்கு ஜனாதிபதி அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, புனைந்துரைத்தல் இல்லை, பொய் புகழேன் புனைந்துரைக்கு என்பார் இல்லையா வள்ளலார். அது மாதிரி பார்த்தது, நடந்தது, கேட்டது. இந்த பாட்டுகளெல்லாம் நம்ம மனப்பாடத்துக்காக சொல்லலைங்க, உள்வாங்கி கொண்டு இன்றைக்கும் நீதி சொன்ன பரம்பரைன்னு சொன்னால் உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு யாருதுன்னு நினைக்கிறீங்க? உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு லெட்டர் பேட் அதெல்லாம் யாருதுங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்ணகி ஒரு ஆள் தான். அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான், அம்மா நீ யாருன்னா? யார்? பாண்டிய மன்னன். அடிச்சாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு. தேரா மன்னா செப்போதுடைய நெல்லறு சிறப்பினிமே விரைவைப்பு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதில் சொல்கிறா, நான் யாருன்னு தானே கேட்டேன். தேரா மன்னா, ஆராய்ச்சி செய்யாமல் முடிவெடுத்த அரசனே, எடுத்தோடனே முட்டாப்பளே அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பித்து, எங்கள் ஊரில் ஒரு புறாவுக்காக தன் உடம்பை அறுத்து கொடுத்தானே ஒரு மன்னன், அவன் ஆண்ட பூமியிலிருந்து வருகிறேன். ஒரு கன்றுக்குட்டிக்காக தன் மகனை தேர்காலிட்டு நசுக்க முயன்றானே ஒரு சோழன், அவன் வாழ்ந்த நாட்டிலிருந்து வருகிறேன். அந்த நாட்டிலே பெரும் செல்வத்தை உடையவன் யார் என்று கேட்டால் என்னுடைய கணவனுடைய தந்தையார். சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த அவனுடைய நீதி. முதல்ல ஒரு கரிகால் பெருவளத்தை தான் சொன்னல, சோழ நாட்டை சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் எங்க பாண்டி நாட்டுக்கு இடம் வேணாமா? இந்த மன்னன் சொன்னா, மன்பதை காக்கும் தென்புலக் காவல் என் முதல் பிழைத்தது. என்னுடைய பாரம்பரியம் பூரா பொற்கை பாண்டியன் வாழ்ந்த காலத்தில் வந்த நானு என்னால கெட்டு போச்சு. சொல்லிட்டு யானோ அரசன், நானா மன்னன், யானே கல்வண்ட ஓகாரம் ஏகாரம் போங்க தமிழ்ல. அப்படின்னு தெரியுமா? யானோ அரசன் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். யானோ அரசன் இங்கிலீஷ்ல பேசிருப்பா நீங்க வாட்க. யானோ அரசன் யானே கல்வன். சொல்லிட்டு கெடுக என் ஆயுள். நாங்க சில மனிதர்கள் நினைச்சா செத்து போவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இடத்துல பாரதி வந்து சிலப்பதிகாரத்தை சொல்றாருங்க. நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. ஒண்ணு, சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும். 2, கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தன்னில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஏன் சொன்னாரு? இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேட்டுக்கிறேன், முடிக்க போறேன். அது வேற நேரம் ஆயிடுச்சு, கரெக்டா முடிக்கணும். என்ன தெரியுங்களா? பாண்டிய மன்னன் தாங்க தப்பு பண்ணா, இறந்து விழுந்தா. அடுத்து அவனை பார்த்துட்டு இருந்தால யாரு? கோபுரந்தேவி. 3 கனவுகள் இருக்குங்க இதுல. எப்படி ஷேக்ஸ்பியருடைய நாவல்கள்ல வரக்கூடிய கனவுகள் பற்றிய செய்தி வருமோ, ஜூலியஸ் சீசர் அரமனை கிளம்புறப்ப போவேணான்னு சொல்றான் மனைவி, நீ போகாத, நல்ல கனவு நான் காணலைங்கிறான். திருச்சியில கவிஞர் வாலி அவர்களுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க. அதில் என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் பேசுறப்ப இந்த காட்சியை சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி அதே வார்த்தையை பயன்படுத்தினவர் வாலிதான். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் அப்படின்னு படம் படைத்தவன் நினைக்கிறேன். அந்த படம், அந்த படத்துல எம்ஜிஆர் அப்படி கோச்சிட்டு போவாரு. அவர் போறதை பார்த்துட்டு கேஆர் விஜயா வந்து அப்படியே உருகி போய் நிற்பாங்க. நான் சொன்னேன், சிலப்பதிகாரத்தில் தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் பொருள்னு சொன்ன உடனே வாலி எந்திரிச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டாருங்க. இருக்க இந்த உச்சி மோந்தான்னு சொல்லுவோம்ல, எதுக்கு சொன்னீங்களா? ஒரு மாபெரும் காப்பியத்தை படைத்த இளங்கோவடிகளுடைய வார்த்தையோடு என் வார்த்தை பொருந்தி வருகிறதுன்னு ஒப்பிட்டீங்க இல்லையா? உண்மையிலே நான் பேறு பெற்றேன். நானா ஒப்பிட்டேன்? இல்லைங்க, ஒப்பிட்டு பார்க்கின்ற அறிவை கற்றதனால் பெற்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை படிச்சா தெரியணும். 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இலக்கிய காலம்னா எல்லாரும் நினைக்கிறோம்னா நம்ம நாட்டில் ஒரு பெரிய சாபக்கேடு. பக்திமான்கள் பெரியாரை படிக்க மாட்டோம், பெரியார் தொண்டர்கள் பக்தியில் இருக்கிறத பார்க்க மாட்டோம், தமிழ் வாத்தியார் கிறிஸ்டியை பார்க்க மாட்டார், சயின்ஸ் வாத்தியார் தமிழ் வாத்தியார் மூஞ்சிலே முடிக்க மாட்டார். இப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருந்தா தானுங்க, பொருத்தி பார்த்தால் தானே நல்லா இருக்கும். பக்தி இலக்கியம்னா வெறும் பக்தின்னு நம்ம சொர்க்கத்துக்காக பக்தியை தேடுறோம் இல்லைங்க. திருஞான சம்பந்தர் நீங்க படிச்சு பாருங்க. அவருடைய 3000 பாடல்ல ஒரு மெத்தடாலஜி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? 10 பாட்டு அல்லது 11ஆவது பாட்டு. திருஞான சம்பந்தர் வந்த பிறகுதான் கீழே இப்படிக்கு ஞான சம்பந்தம் போட்டாரு. அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல பெரும்பாலும் புலவர்கள் பேரை கீழே போடல. அதனால யாரு பாட்டு பல பேருக்கு தெரியாம போச்சு.
எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வி பாட்டினுடைய புலவன் பேர் தெரியாதுங்க. செம்புல பெயல் நீரான் பாட்டு வரியை எடுத்து வச்சுக்கிட்டோம். அது புலவர் பேர் தெரியல. திருஞான சம்பந்தர் தான் பாட்டுடைய 11வது பாட்டு 10வது பாட்டுல என்ன பண்ணாருன்னா தான் பேருக்கு இப்படிக்கு ஞான சம்பந்தன், பூசுரி ஞான சம்பந்தன், பேசுரி ஞான சம்பந்தன் போட்டாருங்க. ஒரு மெத்தடாலஜி வச்சிருப்பாரு. எப்படி தெரியுமா? 8வது பாட்டா ராவணனை புகழ்ந்து சொல்வாரு. 9வது பாட்டா திருமாலையும் பிரம்மணியும் சொல்லி 2 பேரும் தேடினாங்க, அடிமுடி தேடினாங்க, கிடைக்கல பாரு. 10வது பாட்டா சமணர்களையும் புத்தர்களையும் ஒரு வாங்குவாரு. 11வது பாட்டா இப்படிக்கு திருஞான சம்பந்தர் முடிச்சிருவாரு. 3000 பாட்டு எடுத்து பாருங்க. இதே இதுக்கு பேர் வைப்பு முறைன்னு பேரு. எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எப்படி எழுதுவார் தெரியுமா? பார்க்கறது கேட்கறது அழகா இருக்கணுங்க. திருவையாறுக்குள்ள வர்றாரு, தஞ்சாவூர் பக்கம் திருவையாறுக்குள்ள வர்றாரு. உள்ள ஐயாறு என்ன தெரியுங்களா? காவிரியினுடைய 5 கிளை நதிகள் ஒண்ணு சேர்ற இடம் ஐயாரப்பன். அங்க இருக்கிற அந்த சாமிக்கு பேரு. அந்த உள்ள நுழைகிறார். அங்க ஒரு பக்கம் ஆடல் நடக்குது, ஒரு பக்கம் பாடல் நடக்குது, ஒரு பக்கம் இசை நடக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் எம்மினர் ஒரு பால்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு. உள்ள நுழைகிறார், ஓசை கேக்குது. இப்ப இந்த ஓசையை கேட்கறதுல ஒரு சின்ன வரியை சொல்லிட்டு போயிடுறாங்க. தம் கருவிகள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, காற்று கருவி, கம்பி கருவி, தோல் கருவி. உலகத்துல 3 தாங்க கருவி, 3 தான். காற்று கருவி என்ன? புல்லாங்குழல், நாதஸ்வரம். கம்பி கருவி என்ன? வீணை, யாழ். தோல் கருவி என்ன? மத்தளம், மிருதங்கம், மேளம், முழவும்பா. பழைய அது முழவு. இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சவன் தமிழன் தாங்க. இருக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? 3லையுமே சிறப்புலகர வருது. குழல் சிறப்புலகர வருதா, யாழ் சிறப்புலகர வருதா, முழவு சிறப்புலகர வருதா. வேறு மொழியில் இல்லாத சொல் இழுப்பதால் நாம் தான் அந்த 3ஐயும் கண்டுபிடித்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை திருஞான சம்பந்தர் சொல்றார். எப்படி அந்த முழவு சத்தம் கேக்குதான், வாசிக்கிறாங்களா, பெண்கள் ஆடுறாங்களா, தும் 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 சத்தம் கேட்ட உடனே அதை கேட்டுக்கிட்டு இருந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த ஊர்ல வேகமா ஓடி மரத்துல ஏறி இப்படி வச்சு பாக்குதான் மழை வருதான்னு. நம்ம இப்படி கையை வச்சு பாத்திருக்கீங்களா? நம்மள மாதிரி குரங்கு பாக்குதுன்னு சொல்லக்கூடாது. குரங்கு மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ரூம்ல அடைச்சு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு கதவை திறக்காம சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து பார்த்தாரு. குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இவர் என்ன செய்யறாரு? இப்படி வச்சு பாக்குதுங்க அந்த குரங்கு. எழுதுறாரு திருஞான சம்பந்தருடைய பாட்டு. நமக்கு கடைசி நேரம் எப்படி இருக்குங்கிறத நீங்க எங்கேயாவது ஐசியூ வார்டில் தானே போய் பார்ப்பீங்க. அவர் கோமால இருக்காருங்க. இப்ப அது ரொம்ப அர்த்தமும் தெரியல. ஒருத்தர் சொன்னாரா, என் பையன் கோமால இருக்காரு, அங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டுக்காரு. அவர் ஏதோ அரபு நாடுகளாக நினைச்சு அங்க என்ன பண்றான் அப்படின்னு. கோமால என்னன்னா எல்லா புலனும் அடங்கி போகுங்க. காது இருக்கும் கேட்காது, கண்ணு இருக்கும் பார்க்காது, வாய் இருக்கும் பேச முடியாது, மூச்சு பத்திரம் போயிட்டு வரும். திருஞான சம்பந்தர் சொல்றாரு, புலனைந்தும் பொறிகலங்க, புலனைந்து மெய்வாய் கண் மூக்கு செவிசன் புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவெளிந்திட்டு ஐமேலுந்தி. ஐமேலுந்தி எழுதுறீங்களா? இந்த நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இழுக்குமா, கற்கு கற்குன்னு சத்தம் கேட்கும். அதுதான் ஐனா சளின்னு அர்த்தம். சிலேட்டுமம் வாதம், பித்தம், சிலேட்டுமம் சொல்லுவாங்க. 3 தான் நம்முடைய உடம்பு. வாத உடம்பு, பித்த உடம்பு, சிலேட்டும உடம்பு. சளி உடம்பு, பித்த உடம்பு. இந்த பித்த உடம்பாச்சா தூக்கிடுச்சு பாருல பாலையா ஒரு படத்துல. சோடா குழி கேட்டு ஊத்தி கொடுத்துட்டான், பித்த உடம்பாச்சா தூக்கிட்டு பாரு. அப்ப ஐனா அந்த சளி. புலனைந்தும் பொறிகளங்க நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அஞ்சேல் என்று அரிசிவார் அமருங்கோயில். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அஞ்சேல் என்று அருள் செய்யக்கூடிய பெருமை அந்த ஐயாரப்படம் கொண்டு. அப்படிப்பட்ட ஊரில் பலம் வந்த மடவார்கள் நடமாட பெண்கள் டான்ஸ் ஆடுறாங்க. முழவதிர முழவு சத்துங்க. மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. இப்ப போய் பார்த்தாலும் அதை பார்க்கலாம். அப்ப மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. குரங்கு போய் ஏறி நின்று அப்படி பார்க்குதான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இதுல ஒரு சயின்ஸ் சொல்லட்டுங்களா? முதல்ல மழை வர்றதுக்கு முதல்ல மின்னல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒளி லேட்டா தான் கேட்கும். இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு கரையில தண்ணிக்குள்ள ஒருத்தர் துணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். துணி வைக்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். துவைச்ச பிறகு சத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கும் தெரியுங்களா? அது போல மின்னல் கண்ணுக்கு தெரியுது. பலம் வந்த படவார்கள் நடமாட
முழவதிர அவங்க மின்னல் மாதிரி ஆடுறாங்களா, அது அம்மா மின்னல் அப்படி சொல்றோம்ல, அவங்க ஆடுறாங்களா. அப்ப முழவதிர மழை என்றி சிலமந்தி அளமந்தி மரமேறு மிகிழ்வார்க்கும் திருவையாரை எப்படி சொல்லலாங்க? எத்தனை விஷயங்கள் இருக்கு. படிச்சதை சொல்ல சொன்னா சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரம் இல்லை. இந்த காப்பியத்தை எழுதின புலவர் பேர் எனக்கு தெரியல, காடவராயன்னு சொல்றாங்க, ஆனா தெரியல. நந்தி கிளம்பகம் என்ற ஒரு நூல் இருக்கு தமிழ்ல, எப்பயாவது நேரம் இருந்தா படிங்க. கிளம்பக வகையில ஒண்ணு. என்ன அழகான இன்னைக்கு நாங்க ஜோக் சொல்றோம்னு சொல்றோம், ரெண்டாவது தடவை அந்த ஜோக்கை கேட்டா பிடிக்காது நமக்கு. இப்ப நான் சொல்ற ஒரு ஜோக் கேளுங்க. அந்த காலத்துல கணவன் சில நேரம் மனைவியை பிரிஞ்சு போவான். அவ பிரசவத்தின் போதோ நோயோ பெற்றிருக்க போதோ அல்லது கோவலன் மாத வீட்டு போன மாதிரியே போவான். அப்படி வீட்டுக்கு போயிட்டு வரான்னு வச்சுக்கங்க, வாசல்லையே வச்சு மனைவி திட்டுவா, அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார திட்டுவா. இங்கே ஒரு வீட்டுக்காரமா இருக்கா, கணவன் இந்த மாதிரி எங்கேயோ போயிட்டு வந்துட்டான், எங்கேயோ போயிட்டு வந்துட்டா, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், போயிட்டு வந்துட்டான். வாசல் நின்று கேட்குறா, எங்க போன, லூஸ் மாதிரி சிரிக்கிறான். சரி பரவாயில்ல, போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டான். ஆமா அப்படின்னு பெருமையா சொன்னான். நினைச்சேன் அப்படின்னா எப்படி? நேற்று ராத்திரி 12 மணியை போல ஒரு சத்தம் கேட்டது. அப்ப நான் என்ன நினைச்சு, அந்த சத்தம் கேட்ட உடனே எங்க அம்மா சொன்னா காட்டுல பேய் அழுகுதுன்னு சொன்னா. இந்த ஊர்ல இருக்கவன்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க. என் தோழி இருக்காளே நாயாத்தான் இருக்கும்னா. நான் சொன்னேன் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உண்மையாக நாயத்திறந்து பாடுவானா? ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும். ஈட்டு புகழ் நந்தி பான எங்கையர், எங்கையர் தெரியுமா? எங்க தங்கச்சி வீடு குழந்தையா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காராம். ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும். காட்டில் அழும் பே என்றால் அன்னை, பிறர் நரி என்றால் தோழி, நாய் என்றால் நீ என்றேன் நான். முடிஞ்சு போச்சு. 7ஆம் நூற்றாண்டு பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன 1400 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்டது. இன்றைக்கும் நமக்கு இனிமையாக இருக்குது என்று சொன்னால் தமிழ் மொழியை நாம் எப்படி சொல்லுகின்றோம்? இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், இது 300 வருஷம் தான் ஆச்சு, அது 1400 வருஷம் ஆச்சு, 4000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். யோசிச்சு பார்க்கணுங்க, எத்தனை காலம் இனிமையாக இருக்கிறது, எத்தனை முறை குறிக்கிறது. சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையா. வீரமாமுனிவர் வந்த பிறகு உரைநடை நமக்கு வந்துச்சு, சிற்றிலக்கியங்கள் வந்துச்சு, பெரிய புராணம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு பொது கவிதை வந்துச்சு. படிப்பது எதற்காக தெரியுங்களா? படிப்பது போல வாழ்வதற்காக. நல்ல விஷயத்தை தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு கிடைச்சா நல்லதுங்க. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தால் அவர்களை ஒருபோதும் உலகம் மறக்காது. இதுதான் உண்மை. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கணும். என்ன உதாரணம்? சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு நிறைய படம் எடுத்தவர் B.R. பந்துலு. கர்ணன், கப்பலோட்டி தமிழன், பழைய பாண்டியா போன்ற படங்கள்லாம் எடுத்தவர். அவருக்கு எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, உங்களை வச்சு படம் எடுக்கணும். அப்படியா, சரி கதை சொல்றதுக்கு ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. R.K. சண்முகம்னு ஒருத்தர், அவர் தான் கதை வசனகர்த்தா. அவரை கூட்டிட்டு போய் எம்ஜிஆர்கிட்ட உட்காந்து கதை சொல்றாங்க. 1 மணி நேரம் கதையை கேட்டாருங்க எம்ஜிஆர். பிடிச்சி போச்சு கதை. என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த எழுத்தாளர் சொன்னாராம், 1000ல் ஒருவன். பேர் பாருங்க, 1000ல் ஒருவன். சொன்ன உடனே எம்ஜிஆர் சந்தோஷம் தாங்க முடியலைங்க. படார்னு திப்பா பைக்குள்ள கையை விட்டு 1001 ரூபா, படம் 65 வந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. 65 வந்த படம். அப்படி பைக்குள்ள கையை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. யார்கிட்ட? அந்த எழுத்தாளர்கிட்ட 1001 ரூபாய் கொடுத்தாருங்க. வாங்கின உடனே அந்த ஆள் தேம்பி தேம்பி அழுதுருக்கான். யார்? அந்த எழுத்தாளர். எம்ஜிஆருக்கு ஆச்சரியம், இவ்வளோ குறையா கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. எதுக்கு அழுகுறீங்கன்னு சொன்னதுதான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா அது கிடைச்சிருக்காதா? எம்ஜிஆருக்கு சிரிப்பு வந்துருச்சான். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, எவ்வளோ பெரிய வெற்றி. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே. அடிமைக்கும் முதலாளித்துவத்திற்கும் என்ன வேறுபாடு? அடிமைக்காக ஒரு கடிகாரமும் பணக்காரனுக்காக ஒரு கடிகாரம் இருக்குமா? அவன் கடிகாரத்திலையும் 8 மணினா, என் கடிகாரத்திலையும் 8 மணினா. காலம் ஒருபோதும் ஒரு முறை கைவிடாது. எப்படியான விஷயங்கள்!
கொடை கொடுப்பது மட்டும் இல்லைங்க, அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ பழகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். விலங்கிலிருந்து மனுஷன் மாறி 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 வரணும்னா, எனக்குள்ள இருக்க மிருகத்தை எழுப்பிடாதுன்னு அடிக்கடி வசனம் பேசுறமே, எழுப்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு ஒரே ஒரு அங்குசம் உண்டு, அது கல்வி, அது புத்தகம், அது நூல், அது வாசித்தல். அப்படி வாசித்தால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்றால் அந்த பெருமை உங்களை சாரும். வாசியுங்கள், கற்றதை மற்றவருக்கு தாருங்கள், உயர்வடையுங்கள். நன்றி, வணக்கம்.